காலை வணக்கங்கள். டைனமிக் கம்யூனிகேட்டர்ஸ் சேனல் மூலிமா உங்களை நான் வரவேற்கிறதுல சந்தோஷப்படுறேன். நான் என்றும் உங்களுடைய சித்ரா. செயற்கைக்கோள் ஏன் பூமியில் விழுறதில்ல? ஒரு செயற்கைக்கோள் எப்பவும் பூமியை நோக்கி தான் விழுந்து கொண்டே இருக்கு. அப்படின்னா அது ஏன் பூமியில் மோதி விழுறதில்ல? இதுக்கான காரணம் தெரியணுமா? செயற்கைக்கோள் பூமியை நோக்கி விழுந்து கொண்டே தான் இருக்கு, ஆனால் அது பூமியை தொடர்ந்து தவற விட்டுக்கிட்டே இருக்கு. கேட்க கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கா? பூமியின் ஈர்ப்பு விசை செயற்கைக்கோள் பூமியை நோக்கி இழுக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் செயற்கைக்கோள் மிக அதிகமான கிடைமட்ட வேகத்தில் நகர்ந்துகிட்டே இருக்கு. அதனால செயற்கைக்கோள் கீழே விழும்போது பூமியின் வளைந்த மேற்பரப்பு அதுக்கு கீழே தொடர்ந்து விலகி கொண்டே இருக்கு. அதனால செயற்கைக்கோள் பூமியில் விழாம பூமியை சுத்திக்கிட்டே இருக்கு. இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சுற்றுப்பாதை, ஆர்பிட் அப்படின்னு சொல்றோம். ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. டேஷ் உண்மையில் தொடர்ந்து நடைபெறும் ஒரு வகையான சுதந்திர வீழ்ச்சி. அது என்ன? எஸ், ஆர்பிட், அதாவது சுற்றுப்பாதை. சில நேரங்களில் விழறது தான் உங்களை விண்வெளியில் வச்சிருக்கு. உங்களுக்கு உதவியா இருந்ததா? மேலும் தகவல் மற்றும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.